நமக்கு தேவையா சிக்கன் மட்டனும் மீன் முட்டையும் சாப்பிட்டு பழக்கமா இருக்கா, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு சாப்பிட. அடுத்து உப்பை குறைவா சாப்பிடுங்க. கடல் உப்புல கடல்ல இருக்க அத்தனை அழுக்கும் கடல் உப்புல இருக்கு. அது சாப்பிட்டீங்கன்னா அந்த அழுக்கு சேர்த்து சாப்பிடுங்க. குறைவா சாப்பிடுங்க உப்பை. எல்லாம் வெள்ளதான் டேஞ்சர். என்னது? பால் வெள்ள, சக்கரை வெள்ள, உப்பு வெள்ள, மைதா மாவு ரொம்ப டேஞ்சர், ஆட்டோ மாவு ரொம்ப டேஞ்சர். கடல் இருக்கிற மாவு எல்லாம் பூச்சி வராமறதுக்கு நல்ல கெமிக்கல் போட்டு விற்கலாம். ஏன்? லாபத்துக்காக, கெட்டு மாவுறதுக்காக. அந்த கெமிக்கல் உங்க புண்ணையும் உடம்பையும் ஆடக்கூடாது. மாவுன்றது தண்ணி கரைச்சா என்ன ஆகுதுங்க? கம்பு மாதிரி ஆகுது இல்லைங்களா? பசை மாதிரி ஆகுதுல. அந்த பசை உள்ள போய் வயிற்றுக்குள்ள ஒட்டிக்கும், குடல போய் ஒட்டிக்கும். ஒட்ட நீங்க சாப்பிடுறது கிரகிக்க முடியாது. ஆக மாவு வகைகளை ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க. நீங்க முக்கியமா அரிசியை குறைவா சாப்பிடுங்க. எங்கேயாவது கை குத்து அரிசி வச்சு அதை சாப்பிடுங்க. கிடைக்கலன்னா குறைவா சாப்பிடுங்க அரிசியை. காஃபி டீயை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிங்க. சாப்பிடாம முடியாது, சாப்பிடுங்க, பரவாயில்ல, குறைச்சிங்க. நிச்சயமா இந்த கேஸ் அடிச்சிருக்கீங்களா? என்ன கேஸ் அடிச்சாங்க? பாட்டில கேஸ் அடிச்சிருக்காங்க. சோடா, கொக்கோ கோலா, பெப்சி கோலா, அப்புறம் என்ன கோலா, ஃபேண்டா, மிராண்டா, அப்புறம் லிம்கா, 7up, ஸ்ப்ரைட், இதெல்லாம் என்ன இருக்குள்ள? என்ன கேஸ் தெரியுமா? மூச்சு உடம்பு வந்து மூச்சு வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அந்த கேஸ தான் கம்பெனியில உருவாக்கி அதை அனுப்பிச்சு வைக்கிறான். எவ்வளவு அநியாயம் பாருங்க. உள்ள எடுத்துக்கிறது ஆக்சிஜனு, வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை நல்ல சிம்ல கொண்டு வந்து ஒவ்வொரு பாட்டில ரொப்பி குடி, புஷ்ஷுன்னு இருக்கும் உனக்கு. ஆஹா, குடிச்சா அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கு. ஜனங்களை ஏமாத்திரம் உண்டு பண்ணதான் இந்த கேஸ் அடிச்ச பாட்டில் தொடவே கூடாது. வீட்டுல கிடைச்ச பழத்தை போட்டு மிக்சியில போட்டு மிக்சிங்கன்னா நீங்களே அரிஞ்சு நல்லா ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலையா, இஞ்சி காஃபி, சுக்கு காஃபி, மல்லி காஃபி, என்னென்ன காஃபி பண்ண முடியுமா எல்லா காஃபி பண்ணி குடிக்கும். சக்கரை போடாம குடிக்கணும். முக்கியமா புண்ணுக்கு முக்கியமா. பாலுக்கு பால் என்ன சாப்பிடுறது? பால் சாப்பிடாது என்ன சாப்பிடுறது? தேங்காய் பால். தேங்காய் துருவி பால் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பாலுக்கு சமம். தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு சமம். பல ஆப்பிரிக்க நாடுகளில் HIV ஜாஸ்தி இடத்துல தேங்காய் பால் கொடுத்து 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 HIV குணமாக்குறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்து தேங்காய் பால். அது இல்லாம வாழைப்பழப்பால், வாழைப்பழம் மிக்ஸில் அடிச்சு வாழைப்பழப்பால். சர்க்கரைக்கு பதில் என்ன சொன்னேன்? வெல்லம், தேனு, அப்புறம் கற்கண்டு, பணம், வெல்லம், மாவு. அப்படியே சாப்பிடணும்னா எங்கேயாவது பக்கத்துல மிஷின் இருந்தா மிஷினால சாப்பிடுங்க. கடல் சாப்பிட்ட மாவு அது மருந்து இருக்கு, புண்ணால. அரிசி குறைச்சு சாப்பிடுங்க. கை குத்து கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கிடைக்க கஷ்டம் படாது. காய்கறிகள் எல்லா காய்கறிகள் இறைவன் படிச்ச எல்லாத்தையும் சாப்பிடலாம். பழம் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். எதெல்லாம் வந்து வேக வைக்க முடியுமோ அதை வேக சாப்பிடுங்க. வேக வைக்காம சாப்பிட முடியாதுன்னா அதை வந்து தண்ணியில போட்டு வேக வைக்க கூடாது. இட்லி சமைக்கிறபடி ஆவியில வேக சாப்பிடணும். அது வரக்கூடிய தண்ணியும் சூப்பா சாப்பிடணும். ஏன்னா தண்ணியில வேக சாப்பிட்டா வேக வைக்கும் போது ஊட்டச்சத்து, விட்டமின்கள் எல்லாம் காலி ஆயிடுது. அது இருக்கக்கூடிய உயிர் சத்தும் காலி ஆயிடுது. வேக வைக்க வந்து ஆவியில சாப்பிடணும். வேற கேள்விக்கிறமான சந்தேகங்கள்? பப்பாளி காய் ரொம்ப நல்லது. கடையமா கிடையாது எனக்கு தெரியாது, தெரிஞ்சு நான் சொல்லுவேன். அந்த பப்பாளி எல்லாருக்குமே நல்லது, சாப்பிடலாம். இருக்கலாம் இருக்கலாம், சாப்பிடுங்க. ரொம்ப எல்லாருக்குமே நல்லது. பப்பாளி காய் நல்லது, பப்பாளி பழமும் நல்லது. நன்றி ஐயா. கீரைகள் அதிகமா சாப்பிடுங்க.
ஆனா கீரையை வாங்கும் பொழுது பார்த்து சுத்தமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா நிறைய கீரை வந்து சாப்பிட விளைவிக்கும். கீரை நிறைய எங்க விளைவிக்கிறாங்க, அழுக்கு தண்ணி போறது. ஆனா நல்ல கீரையை வாங்கி சாப்பிடணும். என்ன கீரையா சாப்பிடாதீங்க. முருங்கைக்கீரை ரொம்ப 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 அது சுத்தமா இருக்க மேல விளையுது, கீழே விளையுது. அவத்திக்கெல்லாம் சாப்பிடும். ஆமா, முருங்கைக்கீரை அவத்திக்கீரை. வீட்டுல துளசி செடிய வளர வைங்க. 10 ரூபா 10 ரூபா கொடுத்தா துளசி செடிகள் வீட்டு உள்ளே வளர வைங்க தொட்டியில. அது என்ன பண்ணும், உங்களுக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். அதிகமான ஆக்சிஜனை வீட்டுக்குள்ள கொடுக்கும். காலையில் எடுத்து வெளியே வச்சு 2 நாள் வெளியில வச்சு உள்ள வச்சு எல்லாருமே வீட்டில் ஒரு துளசி வளர்த்தாங்க. வேறு கேள்விகள், விளக்கங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள்? மூணு மாசம் வரை நிச்சயமா வர ஐயா பெர்மிஷன் கொடுத்தா, இல்லைன்னா வரமாட்டேன். சில முக்கியமான ஆரோக்கியமா வாழ்வது எப்படி என்ற புத்தகம் கொடுத்து அனுப்புறேன். அடுத்த மாசம் வரும்பொழுது இந்த புத்தகங்களுக்கு வந்து இலவசமா அன்பளித்தா அன்பா கொடுப்பாரு உங்களுக்கு. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா இத்துடன் என்னுடைய பகல்களை வச்சுக்கிறேன். நான் காசு நேரத்தில் பகிர்றேன், எனக்கு தெரிஞ்ச நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன் தெரியவன சொல்லிக்கிறேன், அறிவை குடே, அறிவை வைத்திருப்பது பாவம், அன்பை வைத்திருப்பது பாவம். அப்படின்னா வயசாக வைத்திருப்பது பாவம். நிறைய கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நானே இறுக்கி தானா வச்சுக்கணும். குடு 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 குடு. நீங்களும் இன்னைக்கு அறிந்த விஷயங்கள் என்ன பண்ண போய் வீட்டுல போய் பகிர்ந்துக்கணும். பகிர இன்னும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் தெளிவாயிடும். தெளிவாத மட்டும் நிறைய சந்தேகங்கள் வரும். அடுத்த 3 மாசம் வரும்போது அந்த சந்தேகங்கள் எழுதுவாங்க. அதை இன்னும் தெளிவுபடுறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கவனமா, இந்த அம்மா மட்டும் தான் கொஞ்சம் தூக்கம் வந்து வெளியே போனாங்க. நைட் அவர் தூக்கவே இந்த வீட்டில் பாவம். மற்ற எல்லாருமே ரொம்ப தப்பு இல்லைம்மா, நீ தப்பு இல்லை, தூக்கம் வந்தா தூங்கிடணும். அது என்ன பண்ணும், தூக்கம் வந்தா தூங்கிடணும். அது எங்கேயோ இல்லை, வீட்லயோ. தூக்கம் வந்து தூங்காம இருக்கிறது தப்பு. அதே போல டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது. பசிச்சா சாப்பிடணும். எப்ப தான் சரி, 2 மணி நேரமா 5 மணி நேரமா 10 மணி நேரமா எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும். தவிர கடிகாரம் பார்த்து சாப்பிடக்கூடாது. இறைவன் சொல்லும், செல்லுங்களா சத்தமோட பண்ண சாப்பிட சொல்லு. அப்ப சாப்பிடணும். என்னதான் பசி இல்லாட்டாலும் டைம் ஆயிட்டு வச்சு சாப்பிடு. கொட்டு கொட்டு கொட்டு. அதிகமான உடம்பு உபாதைகள்னா அதிகமா சாப்பிட வருது. விஞ்ஞான ரீதியா உடம்புக்கு உணவு மூலமா எவ்வளவு சக்தி வேணும்னா 10% சக்தி தான் உணவு தேவை. 90% சக்தி வந்து உடம்பே ஆக்கிடும். எவ்வளவு முனிவர்களா சாப்பாடு எல்லாம் வாழ்றாங்க. உடம்புல சக்தி இருக்கு. நம்ம நம்பாம ஏமாந்து சாப்பிடுறோம், செலவு பண்ணி ஏழையாகும். பழனாக்கே சாப்பிட சொல்றீங்க. பழைய வகையில நீங்க வந்து பழுக்க வைக்கிறாங்க, வீட்டு மருத்துவத்தை பழுக்க வைக்கிறாங்க, மருத்துவத்தை பழுக்க வைக்கிறாங்க. நாங்கள் பழம் உண்மைதான். அதனால இப்ப முக்கிய வாழைப்பழத்தை வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. என்ன பண்ணா பச்சையா வாங்கிக்கணும் வாழைப்பழத்தை. நீங்க வீட்டுல பழுக்க வைக்கணும், 4 நாள் பழுத்தும். அதே மாதிரி பப்பாளியே பச்சையா வாங்கிக்கணும். மருந்து இருக்கா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன மருந்து அடிச்சாலும் என்ன போட்டாலும் உங்களுடைய உள்ள இறை சக்தி அதான் சுத்தம் பண்ணுது. சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹலோ கேளுங்க, எந்த சாப்பாடுக்கு பொருள் வாங்கினாலும் சரி, சமைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை வச்சு நீங்க அதை ஆசீர்வதி. யார் ஆசீர்வதிக்கிறது? வேற யாரும் பண்ண வேண்டிய அவசியம். நீங்களே ஆசீர்வதிச்சு இந்த பொருளோட விஷத்தன்மையெல்லாம் போட்டோம் அப்படின்னு நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க இறைவனுக்கு அந்த சக்தி கொடுத்தாரு. இறைவனால மாற்ற முடியாது சக்திய, விஷத்தை மாற்ற முடியாது. மாற்ற முடியும்.
எந்த மாசத்தையும் மாற்ற வசதி உண்டு. அந்த இறை வேண்டுதலை நீங்க பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி கணக்கே இல்லை. கணக்கே இல்லை. நான் ரகசியம் சொல்ற கேளுங்க. தண்ணி எவ்வளவு குடிப்பது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 7 முறை நீங்க சிறுநீர் கழிச்சீங்கன்னா அது கரெக்ட். அதிகமா கழிச்சீங்கன்னா தண்ணி குறைவா குடிக்கணும். குறைவா கழிச்சீங்கன்னா தண்ணி ஜாஸ்தி. 7 முறை சிறுநீர் கழிச்சா உடம்புக்கு போதுமான தண்ணி வந்துச்சு. உண்மையிலே பார்க்க போனா உடம்பு தண்ணி சொந்தமாவே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு. ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. எனக்கு ஒரு டீச்சரை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, தண்ணி சாப்பிடக்கூடாது தம்பி. அந்த காலத்துல நானும் கடந்த 3 வருஷமா தண்ணியே சாப்பிடுறதில்லை. ஆனா நல்லா இருக்கேன். 7 முறை சிறுநீர் கழிக்கிறேன். ஏன்? உடம்பே தண்ணி உண்டு பண்ணும். அந்த சக்தி உள்ள இருக்கு. அவன் சொன்னதை வந்து நான் பயிற்சி பண்ணி பார்த்தேன், ஆராய்ச்சி பார்த்து உண்மையா நடக்குமான்னு சொல்லி. அது உண்மை. ஆனா நீங்களும் தண்ணி குடிச்சு பழக்கப்பட்டவங்க. நான் தண்ணி குடிக்காம சொல்லலை. தண்ணி குடிங்க, அளவா குடிங்க. அதிகமா குடிச்சா சிறுநீரகத்துக்கு அதிகமான வேலை, குறைவா குடிச்சா சிறுநீரகத்துக்கு வேலை இல்லாம போடும். அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிங்க. வேறு கேள்விகள்? வெரி வெரி. எவ்வளவு பேருக்கு வந்து உற்சாகமா கலகப்போ ரொம்ப ஆட்டா இருக்கிறீங்க இன்னைக்கு. வர மீண்டும் 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 வரேன். நான் சொல்றது செய்ய சொல்றதுல கஷ்டமே இல்லை. பணம் எல்லாம் செலவு இல்லை. பணம் இன்னும் சேவ் பண்ணலாம். நீங்க இன்னும் சேமிக்கலாம். பரவா செலவு தான் ஆகும். ஆகவே கடைசியாக ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவிக்கிறேன். நாம் எல்லாருமே சமமானவங்க. நம்ம எல்லாருமே இறைவனின் குழந்தைகள். யாருக்கு யாரும் வித்தியாசமானவங்க இல்லை. அனைவருமே முழுமையாக குணமாக வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் குணமாகி விட்டேன் சொல்லுங்க. குணம் ஆகணும்னா ஆகவே இருக்கும். நான் குணமாகி விட்டேன் அப்படின்ற ஜபத்தை எப்பெல்லாம் முடியுமோ சொல்லிக்கொண்டே இருந்த இப்ப குணமாயிட்டீங்க. வெரி வெரி குட். நன்றி. மீண்டும் டாக்டர் குணசேகரன் அவர் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்தான் இந்த இணைப்பை இழுத்து விட்டு தொடர்புபடுத்தினாரு. என் சார்பாக எங்களுடைய குடும்ப சார்பாக டாக்டர் குணசேகரன் டி இன்ஸ்டியூட் டைரக்டருக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறோம். உண்மையிலேயே ராமகிருஷ்ண மடம் கொண்ட செய்வது வந்து பெரிய பெரிய மாநில சேவை. எவ்வளோ மடங்கள் இருக்கு. ஆனா இந்த மடம் வித்தியாசமான மடம். உண்மையான மக்களுக்கான மடம். மக்கள் மேல மனித நேயத்து மேல உண்மையான அக்கறையோட மடம். இந்த மடத்திற்கும் மடங்களுக்கும் சாமிகளுக்கும் தலைவனையும் பற்றி சொல்றாங்க. என்னுடன் இணைந்துள்ள சாமி சாமி சிறப்பாக கட்டி நன்றி 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 நன்றி. வந்துள்ள இந்த மார்க்கெட்டிங் மிஸ்டர் சுந்தர் சிங் அவர்களுக்கு, மிஸ்டர் சங்கர் அவர்கள், மிஸ்டர் அருண் சௌத்ரி, மேலும் தேவியுடைய குடும்பத்திலிருந்து பல வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. வாரியலாம் என்ற பத்திரிகை மாசம் மாசம் ஆரோக்கிய பத்திரிகை வெளியிடுறோம். உங்களுக்கு மாசம் மாசம் அட்ரஸ் கொடுத்தா ஃப்ரீயா அனுப்பிச்சு அட்ரஸ் சிவகாட்டத்தில் அதனுடைய ஆசிரியர் தான் உட்காந்துருக்காரு. மாசி என்பவர்கள் லாபசாகல எல்லாம் வந்து மக்கள் சேவைக்காக. அதே மாதிரி இங்கிலீஷ்ல எம்பவர் பத்திரிகை ஆசிரியர் தான் மிஸ்டர் ஜார்ஜ் என்பவங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே பணி செய்யும் தன்னார்வ ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வாலண்டியர்ஸ். அவர்களுக்கு என்னுடைய நன்றி மட்டும் இல்லை, என்னுடைய சல்யூட்.
இறுதியா சுவாமிஜிக்கு நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்வாழ்த்து கொடுப்போமா? எல்லாருமே கொண்டு வைக்கப்படக்கூடாது. ஏன் நாம் சொல்ற லவ் இதய நேயம், இறை அன்பு, இறை நேசம் வெளியே வர காமம் இல்லை. ஆகவே எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து எழுந்து நின்ற இஷ்டம். ஐ லவ் யூ சாமிகிட்ட என் கூட சேர்ந்து சொல்லணும். சரிங்களா? என் முன்னாடி உட்காருங்களா? இஷ்டம் எழுந்து மடத்துக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் எனக்கு என்ன இதுன்னா இந்த நோயே இல்லை. அவர் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு நோய் இல்லை. உங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நோயால் பார்த்துருக்காங்க. அதனால நம்ம மனசுலையும் இனிமேல் நான் ஒரு நோயாளிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அது முதல்ல போயிடுச்சுனாலே நோய் தானே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் சுவாமிஜி அவரோட சேர்ந்து இந்த மடத்தில் இருக்கிற அவருக்கு தன்னார்வ தொண்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இதை பார்க்கும்போது இது தமிழ் இது நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு ரொம்ப தோன்றுறது எனக்கு. முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அட்டை அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ்குமார் பன்சால் IAS அவர்கள் போய் பார்த்தோம். அவங்க நம்மளுடைய டெப்டி டைரக்டர் சார் டாக்டர் சதீஷ் ராகவன் வந்திருக்கிறாங்க.